அதுதான் என் மனசுக்கு ஒரு பாரமாவே இருக்கு. சரி, அதை இறக்கி வைக்க வாசு தம்பிக்கும் அவளுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு பெரியவங்க நாங்க நினைச்சோம். ஆனா இப்ப வரைக்கும் அது கை கூடல. கிட்டத்தட்ட அந்த தம்பி வாழ்க்கையும் என் மருமக வாழ்க்கை மாதிரிதான். எந்த சுகத்தையும் அனுபவிக்காம குழந்தைக்காகவே அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஆமா, வினோதினி எதுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருக்காங்க? அதுதான்ப்பா எனக்கும் தெரியல. அவ இன்னும் செத்து போன என் மகன் நினைப்பாவே இருக்கா. அம்மா, போனவர் போயிட்டாரு, இன்னும் அவரே நினைச்சிட்டு இருந்தா எப்படிமா? இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. மறுமணம் செஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாயிருச்சு. வினோதினிக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, குழந்தைங்களுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கு. அதை அவங்க யோசிச்சு பார்க்கணும்ல. எங்க சுத்தி இருக்கிற நாங்க எல்லாரும் அவ மனசை மாத்துறதுக்காக என்னென்னவோ சொல்லி பார்த்துட்டோம். அவ மனசு மாறவே மாட்டேங்குது. ஏன், அவ பாசமா நினைக்கிற அவ பிள்ளைங்க கூட கெஞ்சி அழுது பார்த்துட்டாங்க. ஆனா அப்பவும் அவ மனசை கல்லாக்கிக்கிட்டு இப்ப வரைக்கும் பிடிவாதமா தான்ப்பா இருக்கா. எதுக்கு வினோதினி வீண் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா 2 பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும்ல. வினோதினி ரொம்ப நல்லவங்க, வாசு சாரும் நல்லவர் தான். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமே. ஆமாப்பா, அந்த தம்பி வாசு ரொம்ப நல்ல தம்பி. குணத்துல அப்படியே என் மக மாதிரி தான். அதனால என் காலம் முடியறதுக்குள்ள என் பொறுப்புல இருக்கிற என் மருமகளை அவர் கையில பத்திரமா ஒப்படைச்சிடணும்னு நினைக்கிறேன். ஆனா அவ எதுக்கும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாப்பா. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா, நான் வேணும்னா வினோதினி கிட்ட பேசி பார்க்கட்டுமா? நான் இது சம்பந்தமா அவங்க கிட்ட பேசுறது தப்புதான். நிச்சயமா அவங்க எம்எல்ஏ கோவப்படுவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே அவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்கேன். ஒன்னும் இல்லம்மா, அன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஆட்டோல எடுத்துட்டு போன பணத்தை தொலைச்சிட்டாங்க இல்லையா? பணம் கட்டணும் 1 மணி நேரம் தான் இருக்குன்னு சொன்னாங்களே. அந்த சின்ன டைமுக்குள்ள எப்படி அவ்வளோ பணத்தை அவங்களால திரட்ட முடியுங்கிறதுக்காக நான் அவங்கள கேட்காம என் முதலாளி கிட்ட போய் பணத்தை கடனை வாங்கிட்டு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு போயிட்டேன். ஆனா நான் கட்டுறதுக்குள்ள அவங்க அங்க வந்து அவங்க தான் ஃபீஸ் கட்டினாங்க. ஆனா நான் ஏன் அவங்கள கேட்காம அப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன், என்ன பயங்கரமா கோச்சிக்கிட்டாங்க. அவ கோவம் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான்ப்பா. யாரையுமே அவ தப்பா நினைக்க மாட்டா. நினைச்சா நினைச்சிட்டு போட்டுமா, அதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா, ஒரு ஆம்பளையுடைய துணை இல்லாம 2 குழந்தைங்களை தன்னந்தனியா வளர்த்து ஆளாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய தன்னம்பிக்கையும் சுய கௌரவத்தையும் குறைச்சி எடை போட்டது என்னோட தப்பு தானே? என்னமோ தெரியலம்மா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு என்னுடைய அடிமனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் கேட்கிறேன். உங்க மருமக கிட்ட அவங்களுடைய மறுமண விஷயமா நான் பேசி பார்க்கட்டுமா? என்ன பாக்குறீங்க? என்ன கோவப்பட்டு திட்டுவாங்கண்ணா? திட்டுனா திட்டட்டுமா, நான் வாங்கிக்கிறேன். அதனால நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். நீங்க இப்படி முகம் வாடி இருக்கிறது என்னால பார்க்க முடியலமா. சொல்லுங்க, நான் போய் கல்யாண விஷயமா பேசி சம்மதம் வாங்கிட்டா? அப்படி மட்டும் நீ பண்ணிட்டேன்னா, அவ சம்மதம்னு சொல்லிட்டானா, அந்த நிமிஷம் இந்த உலகத்துல யாரு சந்தோஷமா இருக்காங்கன்னு கேட்டா அது நான் மட்டும்தான்ப்பா. அம்மாக்கு ஒரு விஷயம் சந்தோஷம் தருதுன்னா அதை நான் செய்யாம இருப்பேனா? எங்க அம்மாவுக்காக நானே அவங்க கிட்ட போய் பேசுறேன். கவலைப்படாதீங்கம்மா. அம்மா, அவங்க எங்க? உங்க கூட கோயிலுக்கு வந்திருக்காங்களா இல்ல வீட்டுல இருக்காங்களா? அவ சாமி கும்பிட்டுதான்ப்பா போயிருக்கா. அப்படியா? அம்மா, நீங்க கவலையே படாதீங்க. பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. இப்பவே போறேன். வாசு சாரையும் வினோதினியும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கு, சரியா?
மாதாவா காப்பாத்து. இது பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க. அந்த முதல்ல முறைக்காதீங்க. எனக்கு அன்னைக்கு வந்து உங்களை பத்தின முழு விவரங்கள் தெரியாது. நீங்க வந்து ஒரு செல்ஃப் மேட் உமன். உங்களுக்கு யாரும் உங்களை பரிதாபமா பார்த்தா பிடிக்காது. உங்க அனுமதி இல்லாம அடுத்தவங்க உங்களுக்கு உதவுனா பிடிக்காது. இந்த மாதிரி குணம்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறது எனக்கு அன்னைக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னு பெரிய இவனாட்டம் அன்னைக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்ட வந்துட்டேன். உங்களை தர்ம சங்கடப்படுத்திட்டேன், எனக்கு புரியுது. என் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நீ யாருடா அப்படின்னு நீங்க நினைக்கிறதுல 200% நியாயம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு நின்று நெற்றிக்கண்ணை திறந்து உக்கிரமா பத்திரக்காளி மாதிரி பார்க்காதீங்க. நான் பஸ்பம் ஆயிருவேன். என் பாவம், வெரி பாவம். என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப நீங்க சிரிக்கும் போது உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இந்த சந்தோஷம் உங்களுக்கு ஆயுசு முழுக்க இருக்கணும்னு உங்க அத்தை நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இது பாருங்க. திரும்ப கோவமா பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இதெல்லாம் செல்லாது. முதல்ல கோவமா இருந்தீங்க, நான் வந்து பேசினேன், நீங்க சிரிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். நான் பேச வந்தது பேசிட்டு தான் போவேன். என்னோட கோவத்துக்கு ஆயுசு கம்மிங்க. என் வாழ்க்கை மாதிரி. அன்னைக்கு கூட நான் உங்க மேல கோவம்லாம் படல. எனக்காக யாரும் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதாங்க. அதே மாதிரி தானே அடுத்தவங்களும் நினைப்பாங்க. ஏங்க, உங்களுக்குன்னா ஒரு நியாயம், மற்றவங்களுக்குன்னா வேற நியாயமா? அநியாயமா இருக்க நீங்க பேசுறது. நீங்க மட்டும் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்களா? ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க கூடாது. என்னங்க இது? ஹலோ, முறைக்காதீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் இங்க வெளியில கேக்குது. நேத்து வந்த 3வது மனுஷன் இவன். நம்ம குடும்பத்தை பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம பண்றது தப்புன்னு நம்ம கிட்டே பேசுறானே. இதானே நினைக்கிறீங்க? இல்லங்க, நான் பேசுவேன். நான் பேசுறதை இப்ப நீங்க கேட்டுதான் ஆகணும். வினோதினி, உங்களை பத்தின எல்லா விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க புருஷன் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்காக நீங்க செஞ்ச அர்ப்பணிப்பையும் அவங்களுக்காக நீங்க செஞ்சிட்டு இருக்கிற தியாகத்தையும் பத்தி உங்க அத்தை என்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டதும் உங்க மேல எனக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையும் பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. இங்க பாருங்க, நினைச்ச வாழ்க்கை அமையலன்னா கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா கிடைச்ச வாழ்க்கை நிலைக்காம போயிடுச்சுன்னா இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்காம வாழ வேண்டியா தான் இருக்கணும்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. வினோதினி, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. பாஸ் சார் ரொம்ப நல்லவர். நீங்க 2 பேரும் ஒரே நிலைமையில இருக்கீங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல எல்லாம் ஒத்து போகுது. ஏன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை வாழக்கூடாது?